வாழ்க்கையில் நாம் டென்ஷனாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம்? இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் கொஞ்சம் வசதி, இன்னும் கொஞ்சம் சொத்து. ஆனால் நான் தேடும் இன்னும் கொஞ்சம் என்பது நம்மை அறியாமலேயே ஒரு ஆபத்தான இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. எபேசியர் 5:5 பவுல் விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று எச்சரிக்கிறார். லூக்கா 12:15 இயேசு பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார். பொருளாசை என்றால் என்ன? அது ஏன் இவ்வளவு ஆபத்தானது? தேவன் நமக்கு தந்திருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடையாமல் எப்போதும் அடுத்தவருடன் ஒப்பிட்டு அதிக பொருளுக்காக ஏங்குவது, எவ்வளவு இருந்தாலும் அது போதாது என்ற திருப்தியற்ற மனநிலை, மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தன் வசதிக்காக எதையும் செய்ய துணிவது, பணம் தான் என் பாதுகாப்பு, என் சந்தோஷம், என் வாழ்க்கை என்று உள்ளுக்குள் நம்மை அறியாமலேயே வந்துவிடும் நம்பிக்கை, பணம் தேவனின் இடத்தை பிடித்து விடுகிறது. எனவேதான் பவுல் இதை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடுகிறார். ஒருவன் ஒரே நேரத்தில் தேவனையும் உலக பொருளையும் சேவிக்க முடியாது. ஆகவே செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று இயேசு கூறினார். மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல், பணத்தை சம்பாதிப்பதற்காக நேர்மையற்ற வழிகளை தேர்ந்தெடுத்தல், ஏழைகளின் நிலையை கண்டும் கண்களை அடைத்துக் கொள்வது, தேவனிடமிருந்து கிடைத்தவைகளுக்காக நன்றி கூறாமல் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பது போன்றவைகள் பொருளாசையின் அறிகுறிகள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம்மிடம் இருப்பவைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்த பரமபிதா நம் தேவைகளை பரத்திலிருந்து சந்தித்து நம்மை நடத்துவார். பொருளாசை என்னும் விக்கிரகத்தை நம் இருதயத்திலிருந்து அகற்றி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். இயேசு நித்திய ஜீவனை நமக்கு தருவார். ஆமென்.